ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு வச்சு காஞ்ச மிளகாய் வச்சு ஒரு கார்லிக் பரோட்டா தான் பார்க்க போகிறோம். இது சைடிஷே தேவையில்ல, வெறும் பரோட்டா மட்டுமே சாப்பிட்றலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாய் அதை நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சுக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு அதையும் சேர்த்து இடிச்சுக்கணும். அதுக்கப்புறமே அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு ஆயில் எல்லாம் போட்டு நல்லா இடித்து எடுத்துடணும். சப்பாத்தி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த விழுதை சப்பாத்தி மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமே பரோட்டாவுக்கு எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடித்து நல்லா பரோட்டா ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மிளகாய் பூண்டோட காரம் அதிகமாக இருக்கிறதுனால அது மேலே பார்த்திங்கன்னா வெள்ளை எள் இருக்குல்ல, வெள்ளை எள்ளை பரோட்டா மேலே லைட்டாக தூவி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு சூடான தவாயில் போட்டு எடுக்க வேண்டியதான். சுவையான கார்லிக் பரோட்டா ரெடி ஆயிரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.